இன்று பட்டிருப்பு பாலத்தில் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின்றன. நீண்ட நாட்களுக்கு பின்பு தற்போது நன்னீர் மீன்பிடி மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கின்றது இடத்தில். ஆனால் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின்றன. மிகவும் டிமாண்டாக காணப்படுகிறது. மீன்கள் இந்த வாங்குவதற்கு முண்டியடித்து கொண்டு வந்து வாங்குகிறது. அதாவது தோணி வந்து கரையேறிய உடனேயே மீன்கள் உடனடியாக கொள்வனம் செய்யப்படுகின்றன. அவை நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்கள் வந்து இவ்வாறு நன்னீர் மீன்பிடியில் ஆர்வம் காட்டுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன மீன் இது? கோல்டனா? கோல்டன் எவ்வளோ ஒரு கிலோ? கோல்டன் ஒரு கிலோ 700 ரூபா. இந்த இது இது கோல்டன் ஒரு கிலோ 1000. அந்த கோல்டன் அதுவும் 1000, ஒரு கிலோ 1000. இது வந்து ஒரு கிலோ 700 ரூபா. என்ன இந்த பாலத்தடியில் அனைத்து மீன்களும், அதாவது கிளித்தி, சுங்கான், பனையான், சல்லல், விரால் என்று பல மீன்கள் இருந்தாலும் இன்று காணப்படுகின்ற ஒரே ஒரு மீன் இந்த கோல்டன் மீன் தான். ஒரே ஒரு விராலும் கிடக்கின்றது. ஒரு விரால் மீனும் உள்ளது. எவ்வளோ அந்த விரால்? இது விராலா? விரால் எவ்வளோ? 700 ரூபா ஒன்றுக்கு. மிகவும் டிமாண்டான மீன் தானே விரால். ஒரு விரால் தான் கிடந்தவள். என்ன கடும் கிராக்கியாக காணப்படுகிறது மீன்களுக்கு. நன்னீர் மீன்களுக்கு கடும் கிராக்கி நிலவுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இந்த பள்ளத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கோயில் கதவு எல்லாம் தொடர்ந்து இருந்தபடினால மீன் இல்லை. ஒரு மச்சம் ஞாபகப்படாத அப்படின்னால நீங்களும் மீன் விற்கல, சந்தைகள்லேயே மீன் விற்கல. 9 நாளைக்கு 10 நாளைக்கு பிறகு மீன் போட்டு என்ன நடக்கிற மீன் வந்து நீங்கள் என்னென்னு சொன்னீங்க? கோல்டனா? கோல்டனுக்கு செப்பலிக்கு இடையில என்ன வித்தியாசம்? அது வந்து நம்ம முதல் பழைய மீன் தானே செல்வன் சொல்றது. அது இப்போ ஒன்றும் வருதில்லை, இதில் ஒன்றும் இல்லையே. இதில் செல்வனும் செப்பலியும் கோல்டனும் உண்டா? செல்வன் வேறு, கோல்டன் வேறு, செல்வன் வேறு. இப்போ எப்படி அது வேறுன்னு சொல்கிறீங்க? கோல்டன் வேறு, செப்பலி வேறுண்டு? கோல்டன் கருப்பாரிக்கும் செல்வன் வெள்ளையாரிக்கும். கோல்டன் கருப்பாரிக்கும் செல்வன் வெள்ளையாரிக்கும். வேணே கோல்டன் கருப்பாரிக்கும் செல்வன் வெள்ளையாரிக்கும். வேணே அதான் செப்பலி என்றதா? செப்பலி என்றதுதான். நீங்கள் ஐயா மாசியம் பிடிக்கிறதா? அது வந்து என்ன எல்லாம் பிடிக்கும் போகல. இன்றைக்கு ஐயா மாசி மட்டும்தான் பிடிச்சிருக்கீங்க. அதுக்கு போகிற வேலை என்ன? சின்ன வேலை. இன்றைக்கு எவ்வளோவுக்கு விற்றீங்க ஐயா மாசியை? 1000 ரூபாய்க்கு விற்றீங்க. என்ன இப்போ திரும்ப எத்தனை மணிக்கு போவீங்க? இது நாளைக்கு தான். இப்போ அண்ணா அந்த கூட்டுக்குள்ளே இருந்து எடுக்கிற மீன் வந்து என்ன பிடிச்ச உடனே கொண்டு போடுறவங்களா? உயிரோட இருக்க வைக்கிறதுக்காண்டி அதுக்குள்ளே போடுறேன். அதுக்குள்ளே போட்டு நீங்களும் பிக்கிறா மீன் பிக்கிறா இல்லை? நாங்களும் பிடிக்க போகிறோம்.
மீன் பிடிக்க போகிற எப்போ போகிற? நான் காலையில் போய் நான் வந்துட்டேன். காலையில் போய் வந்து இன்றைக்கு என்னென்ன மீன் பிடிச்சிங்க? கோல்டன் பிரால் முடியும். கோல்டனும் பிரால் எத்தனை பிரால் பிடிச்சிங்க? பிரால் 5 பிராலும் 8 கிலோ கோல்டனும். 8 கிலோ கோல்டனும் 5 பிராலும் பிடிச்சிருக்கீங்க. அப்போ நல்லா விற்றுருப்பீங்களே. அதாவது மொத்தமாக கொடுத்தீங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? 6000 ரூபாய்க்கு 5 கிலோ கோல்டன் 8 கிலோ 8 கிலோ கோல்டன் 5 பிராலை வந்து 6000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறீங்க. அவங்க இருக்காங்க. அதுதான் வியாபாரியில் வேலை தான். ரைட். அப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட பாய் எத்தனை மணிக்கு போனீங்க? நாங்கள் இரவு போகல 11 மணி. இரவு 11 மணிக்கு போய் காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6 மணிக்கு வந்தீங்க. இரவு 11 மணிக்கு போய் காலையில் 6 மணிக்கு வந்தீங்க. வந்ததில் வந்து 8 கிலோ கோல்டனும் 5 விராலும் பிடிச்சி 6000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறீங்க. நீங்கள் ஒரு தோணியில் 2 பேர் போகிற 2 பேர் போகிறீங்க. அப்போ போக்கில் போய் லைட் எப்படி பயன்படுத்துகிறேன் நீங்கள்? தலையில் லைட்டை கட்டி போடுறீங்க, டோர்ச் லைட்டு. போய் அதுலேருந்து போய் உங்களுக்கு தெரியும். அங்கே போய் இந்த போய் வீசுகிறதா இல்லை? இல்லை, வலை விட்டு போட்டு அதில் கம்பை ஊற்றிட்டு படுப்போம். வலையை உள்ளுக்குள்ளால கட்டிட்டு போட்டு படுக்கிறேன். கம்பை ஊற்றி போட்டு எப்படி படுக்கிற? டைமுக்கு போட்டு சோனியில் படுப்போம். இல்லாடி இருந்து காய் வந்து தனியாக குடிப்போம். தேத்தனி எல்லாம் கொண்டு வர்றீங்க? எல்லாம் கொண்டு சுடுதண்ணி ஓத்தையில் பான் சாமான் பட்டர் எல்லாம் கொண்டு போவீங்க. கொண்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இருந்து குடிச்சிட்டு முதலைகள் வராதா? முதலில் வருமா? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முதல்ல வேறு இருந்ததை கண்டிருக்கீங்களா? உங்களுக்கு கிட்ட வருமா? வலைக்குள்ள வரும். வந்து என்ன செய்யும்? வலையில தீக்கும். இப்போ முதல்ல வந்தா உங்களை ஒன்றும் செய்யாதா? நான் சோனியை விட்டு இறங்குறது. சோனியை விட்டு இறங்காட்டி அது பாஞ்சி பிடிக்காதா? அப்படி எங்களை சந்தர்ப்பத்தில் இல்லை. இல்லை. அப்படி இருந்தால் என்ன செய்வீங்க? அப்படி வந்தீங்கண்டா அப்படி வந்து குத்தி விடலாம் தானே உள்ளுக்குள்ளே? அப்படி அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். ஒன்றும் செய்யல. ஏன்னா அதுக்கு கடும் மூச்சு கூட இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே என்ன. ஆனால் அப்படி ஒரு அது தண்ணிக்குள்ளே இருக்கக்குள்ள ஒன்றும் செய்யாது. நீங்கள் தோணில் இருக்கக்குள்ளே அப்படி என்று சொல்லிடலாது. சந்தர்ப்பத்துக்கு என்ன செய்து தெரியாது. நாங்கள் இந்த மாதிரி இருந்தால் அதான் காலை கீழே தொங்க போடாமல் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு கவனம் காலை கீழே வைக்க விட்டு போடு. கவனமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு எப்பவும் கவனமாக தான் இருப்போம். அதுபோல் அப்படியும் கவனமாக இருக்கிறபடியே அந்த பிரச்சனை வராது. ஆகவே நேற்று வந்து இரவு 10 மணிக்கு போனீங்க, 11 மணிக்கு போனீங்க. காலையில் 6 மணிக்கு வந்து நீங்கள் 8 கிலோ கோல்டனும் 5 பிராலும் பிடிச்சி 6000 ரூபாய்க்கு விற்றா. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு? அவை 2 பேரும் பிடிச்சி 3000 ரூபா எடுத்துருக்கீங்க. என்ன இதானப்பா அந்த இருந்து கொண்டு வராங்க. என்ன இது உங்களோட மீனா? வியாபாரி மாதிரி. உயிரோட மீன் வேணுமன்றதுக்காக வேண்டி கூட்டுக்குள்ளே இருந்து தண்ணிக்குள்ளே போட்டு அதிகளவாக நாட்கள் கொள்வனம் செய்ய வரக்குள்ளே அதை கொட்டுறாங்க. கொட்டக்குள்ளே மீன்கள் உயிரோடு காணப்படும். அவை இலகுவான முறையில் விற்கலாம். வாங்குறாக்களும் வந்து நுகர்வோர் என்ன செய்வாங்க? ஆசையோடு வாங்குவாங்க. இது வந்து கோல்டன் என்ன? இந்த தொழில் செய்கிறீங்க? 35 வருஷமாக இந்த தொழிலை தான் செய்கிறீங்க. ஊர் வந்து இந்த இடம் களுவாஞ்சிக்குடி. களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த என்ன பேர்? களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த மகேந்திரன் 35 வருடமாக இந்த தொழில் தான் செய்கிறாரு. எனக்குள்ள சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஆரம்பத்தில் காலையை வச்சிருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இடத்துக்கு வந்து இருக்கல நீ பிள்ளைங்க. நீ இப்போ தான் வந்து வடிவாக வந்து மீன்களை பிடிச்சி வடிவாக செய்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சுதந்திரமாக இடத்துல வந்து மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தில் நீ என்ன எவ்வளோ காலம் இருக்கும்?
ரெண்டு இல்லை ஆ இல்லாத நேரத்தில் அந்த நேரத்தில் கொடுத்தேன் ஓ ஒரு எஸ்டேப் வந்தவர்கள் நிப்பாட்டினேன் ஓ எஸ்டேப் போனவர்கள் வந்து பிடிக்கிங்க இப்போ வந்து நல்ல சுமூகமான சூழ்நிலை நிலவுகிற இந்த நேரத்தில் அதை பிடிக்கிங்க ஏன்னா இப்போ 35 வருஷமாக பிடிக்கிங்க நான் வியாபாரம் நீங்கள் வியாபாரம் மட்டும்தான் நீங்கள் பிடிக்கிட்டு வராக்கல நீங்கள் வியாபாரம் உங்களுக்கு அந்த தோணியில் போயெல்லாம் பிடிக்க தெரியாது தெரியும் அதையும் செய்தீங்களா எவ்வளோ ஆளும் செய்தீங்க ஆ ரெண்டு நேரத்துலேயும் பெயராது ஏழாது இப்போ விற்கிற மட்டும்தான் உங்களோட இப்போ இந்த 35 வருட தொழிலில் உங்களோட வாழ்க்கையில் இந்த நன்னீர் மீன்பிடி தொழிலாக சம்பந்தமாக மறக்க முடியாத சம்பவம் என்னது மறக்க முடியாது ஆ பிரச்சனை ஆ மறக்க முடியாண்டா ஜெயிலுக்கு போய் வந்தது மறக்க முடியாதுன்னா ஜெயிலுக்கு போகணும் அது வேறு பிரச்சனை இந்த மீனோட சம்மந்தப்பட்டில்லை தான் சம்பந்தப்பட்டது ஏன் மீன் வித்ததுக்கு தான் அது மீன் வியாபாரம் பண்ணது மீனை விடத்தை போட்டு வந்து வித்தத்துக்கு தான் ஜெயிலுக்கு போனேன் எவ்வளோ நேரம் இருந்தேன் ஒரு மாதம் ஜெயிலில் போய் வந்துருக்கீங்க அதாவது விடத்தை மீன் விற்கப்படான்னு சொல்ல நீங்கள் மீனை விற்றுருக்கிறீங்க அவங்க அந்த சூழல் மாசடையும் என்பதால சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து நெஞ்சிருக்கிறீங்க விற்றுருக்கீங்க அதில் ஜெயிலுக்கு போய் ஒரு மாதம் போயிட்டு வந்து நீங்கள் என்ன அதுதான் மறக்க முடியாத சம்பவம் Ini lagi.